Good afternoon, students. Seva Sandhi Metric High Secondary School, 11th Biozoology. I am B. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about respiration. Respiration means swasam. Swasikirathu. Inspiration and expressions. The exercise increases the rate and depth of breathing and supplies extra oxygen to the muscles and removes more carbon dioxide from tissues. ஆல் சுவாச வீதத்தையும் அதிகரிக்க உடற்பயிற்சி உதவுகிறது. டெப்த் ஆஃப் பிரீத்திங், ஆல் சுவாசத்தையும் ரேட் ஆஃப் பிரீத்திங் சுவாச வீதத்தையும் அதிகரிக்க உடற்பயிற்சி உதவுகிறது. இதன் மூலம் தசைகளுக்கு கூடுதல் ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு திசுக்களிலிருந்து கூடுதல் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. The extra oxygen to the muscles, கூடுதல் ஆக்சிஜன் தசைகளுக்கு அளிக்கப்படுகிறது. அண்ட் ரிமூவ்ஸ் வெளியேற்றப்படுகிறது. மோர் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ், கூடுதல் கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்றது. இந்த 6.1ல் ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். The 5 primary functions of the respiratory systems are to exchange oxygen and carbon dioxide between atmosphere and the blood. இந்த லெசன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், சுவாசத்தின் பணிகள். The 5 primary functions of the respiratory systems, சுவாச மண்டலத்தின் 5 முக்கிய பணிகள். To exchange of oxygen and carbon dioxide between atmosphere and the blood. வளிமண்டலத்திற்கும், அட்மாஸ்பியர் மீன்ஸ் வளிமண்டலம், வளிமண்டலத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை பரிமாற்றம் செய்தல். எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் பரிமாற்றம் செய்து. எதை பரிமாற்றம் செய்து? ஆக்சிஜன்ஸ், O2 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, CO2, பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் த பிளட். இது ரெண்டுக்கு இடையில், அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம், பிளட்னா ரத்தம், இது ரெண்டுக்கு இடையில் எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்றம் செய்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு. த செகண்ட் பாயிண்ட், டு மெயின்டைன் ஹோமோஸ்டாட்டிக்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் பாடி பிஹெச், உடலின் பிஹெச் அளவை நிலைப்படுத்தி பேணுவதற்கு இந்த ரெஸ்பிரேஷன், சுவாசமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் இன்ஹேல்ட் பேத்தோஜன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ். உட்சுவாசத்தின் போது, இன்ஹேல் மீன்ஸ் உட்சுவாசம், உட்சுவாசத்தின் போது உள்ளிழுக்கப்பட்ட நோய்கள் மற்றும் மாசுபடுத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்தல். டு ப்ரொடெக்ட் அஸ் நம்மை பாதுகாக்குது. ஃப்ரம் இன்ஹேல்டு பேத்தோஜன்ஸ், நம்ம உள் சுவாசத்தின் போது உள்ளிழுக்கக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் மீன்ஸ் அந்த நோயூக்கிகள் மற்றும் பொல்யூட்டன்ஸ் மாசுபடுத்திகள், இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்குது. The fourth point, to maintain the vocal cords for normal communications, vocalizations, இயல்பான குரல் ஒலிக்கான குரல் ஒலி நான்களை பராமரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது, பயன்படும். The last and fifth point, to remove the heat produced during cellular respiration, செல் சுவாசத்தால் உருவாக்கப்படும் வெப்பத்தை சுவாசத்தின் மூலம் வெளியேற்றுதல். To remove the heat produced during cellular respiration, செல் சுவாசத்தல் மூலம் உருவாக்கப்படும் வெப்பத்தை சுவாசத்தின் மூலம் வெளியேற்றுவதற்கு இந்த ரெஸ்பிரேஷன், சுவாசம் ரொம்பவும் பயன்படுது. இந்த 5 பாயிண்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. இது என்ன ஒரு 5 மார்க்கில் கூட கேட்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 6.2, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ், பல்வேறு உயிரிகளில் காணப்படும் சுவாச உறுப்புகள். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், சுவாச உறுப்புகள். இன் வேரியஸ் ஆர்கன்ஸ், பல்வேறு உயிரினங்கள் காணப்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சுவாச உறுப்புகள். டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் டிபெண்டிங் அப்பான் தயர் ஹேபிட்டட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். விலங்குகள் தாம் வாழும் முறைக்கும் வாழும் சூழலுக்கும் ஏற்ப வாயு பரிமாற்றத்திற்கான சுவாச உறுப்புகளை பல வகைகளாக பெற்றுள்ளன. டிபெண்டிங் அப்பான் தயர் ஹேபிட்டட்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். டிபெண்டிங் அப்பான் தயர் ஹேபிட்டட்ஸ், வாழும் முறைக்கும் வாழும் சூழலுக்கும் ஏற்ப வாயு பரிமாற்றத்திற்கான சுவாச உறுப்புகளை பல வகைகளாக பெற்றுள்ளன. The amount of dissolved oxygen is very low in water compared to the amount of oxygen in the air. உதாரணத்துக்கு, இப்போ வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை விட நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு மிகவும் குறைவு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ரெஸ்பிரேஷன், சுவாச உறுப்புகளை பெற்றிருக்கும். ஸோ த ரேட் ஆஃப் பிரீத்திங் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் தேன் லேண்ட் அனிமல்ஸ். எனவே தான் நீர்வாழ் விலங்குகளின் சுவாச விகிதம்